ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் அதில் 3ஆம் பருவம் அதற்கு பின்னாடி இருக்கிற கேள்விகள் மற்றும் அதற்கான விடைகளை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டேமும் செகண்ட் டேமும் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து 3ஆம் பருவத்துக்கு உண்டான பொருளடக்கம். இதில் இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பின்னாடி இருக்கிற கேள்விகள் மற்றும் அதற்கான விடைகளை 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட் காந்தவியல். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் ஊசி. மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் விடை வந்து சீனர்கள். தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே டேஸ் திசையில் தான் இருக்கும். விடை வந்து வடக்கு தெற்கு. காந்தங்கள் தன் காந்தத்தன்மையை இழக்க காரணம் விடை வந்து சுத்தியால் தட்டுவதால். காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஸ் அறிந்து கொள்ள முடியும். விடை வந்து திசையை. அடுத்த டாபிக் நிரப்புக. செயற்கை காந்தங்கள் டேஷ் 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 ஆகிய வடிவங்களில் தயாரிக்கப்படுகின்றன. சட்டம், லாடம், வளையம். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள்கள் டேஷ் எனப்படுகின்றன. காந்தத்தன்மையுடைய பொருட்கள். காகிதம் டேஷ் பொருள் அல்ல, காந்த பொருள் அல்ல. பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்கள் கப்பல்களில் ஒரு சிறிய டேஷ் கட்டி தொங்கவிட்டிருந்தனர். விடை வந்து காந்த கற்களை. ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் டேஷ் துருவங்கள் இருக்கும். விடை வந்து 2. அடுத்த டாபிக் சரியா தவறா. உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் மட்டுமே உண்டு. தவறு. காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். சரி. காந்தத்தினை இரும்பு தூள்களுக்கு அருகே கொண்டு செல்லும் போது அதிக அளவிலான துகள்கள் காந்தத்தின் மையப்பகுதியில் ஒட்டிக்கொள்கின்றன. தவறு. காந்த ஊசியினை பயன்படுத்தி கிழக்கு மற்றும் மேற்கு திசையை கண்டறிய முடியும். இங்கே வந்து நான் சரின்னு சொல்லிட்டு விடை கொடுத்துருப்பேன். பட் நிறைய பேர் வந்து இதுக்கு தவறுன்னு சொல்லிட்டு விடை கொடுத்துருப்பாங்க. என்ன ரீசன்னா, காந்த ஊசியை பயன்படுத்தி காட்டுற திசை வந்து வடக்கும் தெற்கும் காட்டும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ வடக்கும் தெற்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிழக்கும் மேற்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து நான் சரின்னு சொல்லிட்டு விடை கொடுத்துருப்பேன். அடுத்து, ரப்பர் ஒரு காந்த பொருள். தவறு. அடுத்த டாபிக் பொறுத்துக. காந்த திசை காட்டி. விடை வந்து காந்த ஊசி. ஈர்ப்பு. விடை வந்து எதிரெதிர் துருவங்கள். அடுத்து விலக்குதல். அதோட விடை ஒத்த துருவங்கள். காந்த துருவங்கள். விடை வந்து அதிக காந்த வலிமை. அடுத்த யூனிட் நீர். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் உலகில் உள்ள மொத்த நீரில் 97% டேஸ் ஆகும். விடை வந்து உப்பு நீர். பின்வருவனவற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல. விடை வந்து காய்ச்சி வடித்தல். பின்வரும் முறைகளுள் நீராவியினை வளிமண்டலத்தினுள் சேர்ப்பது எது? உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்னன்னா, நீராவி போக்கு, மழை பொழிதல், ஆவி சுருங்குதல், ஆவியாதல். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் 1, 4th 1. நீராவி போக்கு, ஆவியாதல், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, நன்னீரில் சுமார் 30% நீர் எங்கே காணப்படுகிறது? விடை வந்து நிலத்தடி நீர். வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேறுகிறது. வெளியேறிய உவர்ப்பு நீரின் மீள பயன்படுத்தும் சிறந்த வழி யாதெனில் டேஷ். அந்நீரை செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்தலாம். அடுத்த டாபிக் நிரப்புக. இயற்கையாக கிடைக்கும் நீரில் டேஷ் சதவீதம் நீர் மனிதனின் பயன்பாட்டிற்காக உள்ளது. விடை வந்து 3%. நீர் ஆவியாக மாறும் நிகழ்விற்கு டேஷ் என்று பெயர். விடை வந்து ஆவியாதல். நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே டேஷ் கட்டப்படுகிறது. விடை அணை. ஆறுகளில் பாயும் நீரின் அளவு டேஷ் காலங்களில் பெருமளவு அதிகமாக இருக்கும். விடை வந்து மழை. நீர் சுழற்சியினை டேஷ் என்றும் அழைக்கலாம். விடை வந்து ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி. அடுத்த டாபிக் சரியா தவறா. ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்களில் காணப்படும் நீர் மனித குலத்தின் பயன்பாட்டிற்கு ஏதுவானதாக இல்லை. தவறு. நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் கடலாகும். தவறு. சூரிய வெப்பத்தால் மட்டுமே ஆவியாதல் நிகழும். சரி. குளிர்வித்தலால் புற்களின் மீது பனி உருவாகும். சரி. கடல் நீரினை நேரடியாக பாசனத்திற்கு பயன்படுத்தலாம். தவறு. அடுத்த டாபிக் பொறுத்துக. வெள்ளம், அதோட ஆன்சர் அதிக அளவு மழை. மேற்பரப்பு நீர், அதோட விடை வந்து ஏரி. சூரிய ஒளி, அதோட விடை ஆவியாதல். மேகங்கள், அதோட விடை நீராவி. உறைந்த நீர், அதோட விடை துருவங்கள். அடுத்த யூனிட் அன்றாட வாழ்வில் வேதியியல். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் சோப்புகளின் முதன்மை மூலம் டேஷ் ஆகும். விடை வந்து விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும். வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு டேஷ் கரைசல் பயன்படுகிறது. விடை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் டேஷ் ஆகும். கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. ஃபீனால் என்பது டேஷ் கார்பாலிக் அமிலம். இயற்கை ஒட்டும் பொருள் டேஷ் இருந்து தயாரிக்கப்படுகின்றது. விடை வந்து ஸ்டார்ச்சில். அடுத்த டாபிக் நிரப்புக. வெங்காயம் நறுக்கும் போது நம் கண்களில் கண்ணீர் வர காரணமான வாயு டேஷ் ஆகும். விடை வந்து புரோபோன்தயால் எஸ் ஆக்சைடு.
சோப்பு தயாரிக்க நீர், தேங்காய் எண்ணெய் மற்றும் டேஷ் தேவைப்படுகின்றது. விடை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது டேஷ் ஆகும். விடை வந்து மண்புழு. சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை டேஷ் உரங்கள் ஆகும். விடை வந்து இயற்கை அல்லது கரிம உரங்கள். இயற்கை பசைக்கு உதாரணம் டேஷ் ஆகும். விடை வந்து நீரில் கரைக்கப்பட்ட ஸ்டார்ச். அடுத்த டாபிக் சரியா தவறா? செறிவூட்டப்பட்ட பீனால் கிருமி நாசினியாக பயன்படுகிறது. தவறு. ஜிப்சம் மருத்துவத்துறையில் அதிக அளவு பயன்படுகின்றது. தவறு. ஜிப்சத்தை சூடுபடுத்துவதன் மூலம் பாரிஸ் சாந்து கிடைக்கின்றது. சரி. ஒட்டும் பொருள் என்பது இரு பொருள்களை ஒன்றோடொன்று பிரிக்க பயன்படுகின்றது. தவறு. NPK என்பது தாவரங்களுக்கான முதன்மை சத்துக்கள் ஆகும். சரி. அடுத்த டாபிக் பொறுத்துக. சோப்பு, அதோட விடை NaOH. சிமெண்ட், அதோட விடை RCC. உரங்கள், அதோட விடை NPK. ஜிப்சம், அதோட விடை CaSO4 2H2O. ஃபீனால், அதோட விடை C6H5OH. ஓகே, அடுத்த யூனிட் நமது சுற்றுச்சூழல். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுதுக. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து குளம், ஏரி, நதி இவை அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் ஆன்சர். ஸோ விடை வந்து இவை அனைத்தும். உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை விடை வந்து தாவரங்கள். உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு சமையலறை கழிவுகள். காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை இப்படியும் அழைக்கலாம். விடை வந்து மாசுபாடு. களைக்கொல்லிகளின் பயன்பாடு டேஸ் மாசுபாட்டை உருவாக்கும். ஆப்ஷன்ஸ் வந்து நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, இரைச்சல் மாசுபாடு. அப்புறம் உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விடை வந்து ஃபர்ஸ்ட் ஒன்றும் செகண்ட் ஒன்றும், நில மாசுபாடு, நீர் மாசுபாடு. ஸோ அதனால விடை வந்து 4th ஒன். அடுத்த டாபிக் நிரப்புக. தாவரங்களை உண்பவை டேஷ் நிலை நுகர்வோர்கள் ஆகும். முதல், சூழ்நிலை மண்டலத்தில் வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை டேஷ் காரணிகள் ஆகும். விடை வந்து உயிரற்ற காரணிகள். டேஷ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருள்களில் இருந்து புதிய பொருள்களை உருவாக்கலாம். விடை வந்து மறுசுழற்சி. நீர் மாசுபாடு மனிதனுக்கு டேஷ் நோயை உருவாக்குகிறது. விடை வந்து வயிற்றுப்போக்கு. 3R என்பது பயன்பாட்டை குறைத்தல், டேஷ் மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றை குறிக்கிறது. விடை வந்து மீண்டும் பயன்படுத்துதல். அடுத்த டாபிக் சரியா தவறா? கடல் சூழ்நிலை மண்டலத்திலிருந்து பசிபிக் பெருங்கடல் ஓர் எடுத்துக்காட்டாகும். சரி. பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆகியன சிதைப்பவைகள் என அழைக்கப்படுகின்றன. சரி. மனித கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் உயிரின சிதைவிற்கு உட்படாத கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். தவறு. அளவுக்கு அதிகமாக களைக்கொல்லிகளை பயன்படுத்தினால் ஒலி மாசுபாடு உருவாகும். தவறு. திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி கழிவுகளை நாம் 2 வகைகளாக பிரிக்க வேண்டும். சரி. அடுத்த டாபிக் பொறுத்துக. உயிரின கூறுகள், அதோட விடை வந்து விலங்குகள். சாக்கடை கழிவுகள், விடை வந்து நீர் மாசுபாடு. செயற்கை உரங்கள், விடை வந்து நில மாசுபாடு. பாலைவனம், அதோட ஆன்சர் வந்து நிலவாழ் சூழ்நிலை மண்டலம். புகை, அதோட விடை வந்து காற்று மாசுபாடு. ஸோ அடுத்த யூனிட் அன்றாட வாழ்வில் தாவரங்கள். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை. விடை வந்து ஓசனி சிட்டு. இயற்கையான கொசுவிரட்டி வேம்பு. பின்வருவனவற்றுள் எது வேர் அல்ல? உருளைக்கிழங்கு. பின்வருவனவற்றுள் எது விட்டமின் C குறைபாட்டை போக்குகிறது? விடை வந்து நெல்லி. இந்தியாவின் தேசிய மரம் எது? ஆலமரம். அடுத்த டாபிக் நிரப்புக. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் டேஷ் ஆம் நாள் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது. 16 அக்டோபர் 16 உலக உணவு தினம். டேஷ் நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டாகும். விடை வந்து பருத்தி. நான் தமிழ்நாட்டின் மாநில மரம். நான் யார்? விடை வந்து பனை மரம். டேஷ் இலையின் சாறு இருமலையும் மார்பு செடியையும் குணமாக்கிறது. விடை வந்து துளசி. அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களின் உண்ணக்கூடிய விதைகள் டேஷ் எனப்படுகின்றன. விடை வந்து பருப்புகள். அடுத்த டாபிக் சரியா தவறா? அழகிற்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் வெண்கட்டைகள் என அழைக்கப்படுகின்றன. தவறு. பட்டுப்புழுக்கள் மல்பெரி இலையை உணவாக உட்கொள்கின்றன. சரி. அலங்கார தாவரமாக காலிஃப்ளவர் தாவரம் பயன்படுகிறது. தவறு. கோடை காலத்திற்கு பருத்தி உடைகள் ஏற்றதன்று. தவறு. கரும்பு தாவரம் உயிரினி எரிபொருளாக பயன்படுகிறது. சரி. அடுத்த டாபிக் பொறுத்துக. நார் தரும் தாவரம். விடை வந்து சணல். வன்கட்டை, அதோட விடை தேக்கு. வேம்பு, அதோட விடை கிருமி நாசினி. ஏலக்காய், அதோட விடை நறுமண பொருள். கம்பு, அதோட விடை தானியம்.
ஸோ ஃபைனலாக நம்ம 6ஆம் வகுப்பில் அறிவியல் பாடத்தில் இருக்கிற 3 பருவத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.